அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்வேன். இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 1365 திருக்குறள் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால தொடர்வோம் இந்த வாரம் பார்த்தேன். அதிகாரம் 102 நாணுடைமை. நாணுடைமை என்ன? முதல்ல ஃபர்ஸ்ட் குறள்லே சொல்லிடுறாரு, இது பெண்களுக்கானதை இல்லை அப்படின்னு சொல்லி. நம்ம தவறு செய்யறதுக்கோ ஒரு விஷயத்த செய்யறதுக்கோ, எந்த விஷயத்த செய்யலாம் எந்த விஷயத்த செய்யக்கூடாதுன்றதுலாம் அந்த தீர்மானம் எடுக்கிறோம்ல, அந்த தீர்மானம் சில வெக்கப்படுற அளவுக்கு சில காரியங்களை நம்ம செஞ்சிடறோம். அந்த மாதிரிலாம் செய்யாத, அழகா இருக்க வேண்டிய பல நேரங்கள்ல நம்ம அந்த ஞானுதல் அப்படின்னு சொல்றோம்ல, ஒரு ஞானம் அந்த இருக்குல்ல, நான் அப்படின்றதே தக்க நேரத்துல எதை செய்யணும் என்ற குறிப்பறையதும் ஞானம் தான் அப்படின்றாரு. மிகப்பெரிய ஒரு சிறந்த குணமா சொல்றாரு. இது சான்றோருக்கு அழகுன்னு சொல்றாரு. நமக்கெல்லாம் அந்த அழகு இருக்குதா? பார்ப்போம். ஒவ்வொரு குறள் படிச்சுட்டு தெளிவடைவோம். யாருங்க முதல் குறள் யார் படிக்கிறது? மேடம், அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சார். இந்த நாணம், இதுல சொல்ற நாணத்துக்கும் அடக்கம்க்கு என்ன வேறுபாடுங்க சொல்லுங்கம்மா. நல்ல கேள்வி. கேட்டுருவோம். பொதுவா சார், அடக்கம் அப்படின்றது உங்களுக்கு நாணத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லையே. இவர் நாணுதல் அப்படின்றது வெக்கப்பட வேண்டிய, அதாவது நெகட்டிவ் சென்ஸ்ல எது செய்யக்கூடாதோ அதை செஞ்சா வெக்கப்படணும். இது பெண்கள் மாப்பிள்ளையை பார்த்துட்டு வெக்கப்படுறது அந்த மாதிரி அந்த மாதிரி கிடையாது. அது சென்ஸ் ஆஃப் ஷேம் அப்படின்னு சொல்ற வேர்டை இந்த நாணுடைமைக்கு சொல்றாங்க. சென்ஸ் ஆஃப் ஷேமா? ஆமா. அப்படியா? பேராசிரியர் வந்துட்டாரு சார், சொல்லுங்க சார். சொல்லுங்க. முதல் குறள்லே சொல்லிறாரு, நாணு கருமத்தால் நாணுதல்ங்கிறாரு. நாணு கருமம், இந்த மூணாவது இருக்கு பதில நானு, அத முதல்ல வைக்க சொல்றாங்க. நாணு கருமம், கருமம் ஒரு வேலை, இகழத்தக்க வேலையால் அப்படிங்கிறாரு நாணுதல்ங்கிறார். அதாவது முதல் குறள் கருமத்தால் நாணுதல், நாணுன்னு வருதுல, அந்த நாணுவ முதல்ல வச்சு நாணு கருமம்ங்கிறாங்க. ஒரு செயலால இகழ்ச்சி வந்தால் அப்படின்னு சொல்றாரு. அந்த இகழ்ச்சிக்குதான் இகழ்ச்சி, அதாவது இகழத்தக்க செயலால், ஒரு செயலால் வருகிற. அப்ப நமக்கு இதுக்கு எதுக்கு எப்படி இந்த இடத்துல வச்சாங்கிறாரு, பண்புடைமைக்கு அப்புறம் சால்வுக்கு அப்புறம் இத கொண்டாந்து வைக்கிறாராம். அப்ப பண்புடைமை இல்லாம, சால்வு இல்லாம, சான்றோர்கள் இல்லாத செயலை செஞ்சா இது வரும். நம்ம வெட்கம் அப்படிங்கிறத பெண்களுக்கெல்லாம் சொல்றோம். அது நன்னுதல், சிறந்த அழகான பெண்களுக்குள்ள நாணம், மத்த அச்சம், படமை, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறார். இது இகழத்தக்க செயலால் நம்ம நாணோணும், இகழத்தக்க செயலை செய்யறதுக்கு நாணோணுங்கிறார். அதான் இந்த தகாத செயல், இகழத்தக்க செயல் அப்படிங்கிறார். இப்ப பண்புடையவர்களால் இகழப்படுகிற செயல் அப்படிங்கிறார். சால்புடையவர்களால் இகழப்படுகிற செயல் நம்ம சால்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப டீசென்ட்டா இருக்கிற ஒரு ஆள் கடைக்கு போயிட்டு எதையாவது மறைச்சு வச்சுக்கிறாங்களே சார். அந்த மாதிரி அவங்க ரொம்ப டீசெண்டா இருப்பாங்க, அழகா பேசுவாங்க. ஆனா அவங்க கையில ஏதாவது திருட்டு சாமான், ஏதாவது சாமான கடையில பேசுற மாதிரி பேசி எதையாவது அப்ஸ்கார்ட் பண்ணிட்டுவாங்க. அப்ப அந்த மாதிரி நம்ம இருக்கத்தக்க செயல் தானே அது பண்றதுக்கு நானும் எல்லாமே இப்ப அதாவது பிறனில் விளையாமை எல்லாமே இதுல வந்துருது. அதாவது கல்லுண்ணாமை, அவ்வளவு கல்லாமை, எல்லாமே இதுல வந்துருது. நம்ம இந்த பழிக்கத்தக்க செயல்னு சமுதாயம் சொன்னத செய்யறதுக்கு நாணணும். அப்ப பழிக்கத்தக்க செயல் என்ன இருந்தாலும் நீங்க வச்சுக்கலாம். லஞ்சம் வாங்குறதா சொல்றாரு, எல்லாமே இதுல பின்னாடி ஒரு இடத்துல வருது. சரி, போனா தெரியும் நினைக்கிறேன். ஓகே, போயிடலாம். ஆமா, முதல் குறள் தான். அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் நாணுடைமை. கருமத்தால் நாணுதல், நாணுன் திருணுதல், நல்லவர் நாணு பிற. இளங்குமரனார் அவருடையது, இழி செயல் செய்து வெட்கப்படுவதே வெட்கம், மகளிர் கொள்ளும் வெட்கம் என்பது வேறு. புலியூர் கேசிகன், இழிந்த செயல் காரணமாக நாணுதலே நன்மக்களது நாணம்,
பிற மனமொழி மெய் ஒடுக்கங்களால் வரும் நாணம் குல மகளிரது நாணம் ஆகும். மு வரதராசனார் தகாத செயல் காரணமாக நாணுவதே நாணமாகும். பெண்களுக்கு இயல்பான மற்ற நாணங்கள் வேறு வகையானவை. மு கருணாநிதி ஒருவர் தமது தகாத நடத்தையின் காரணமாக நாணுவதற்கும் நல்ல பெண்களுக்கு இயல்பாக ஏற்படும் நாணத்துக்கும் மிகுந்த வேறுபாடுகள் உண்டு. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, இப்ப இந்த மாதிரி ஒரு இது விளையாட்டு போட்டிகள்லாம் நிறைய இப்ப ஒலிம்பிக், ஏசியன் கேம்ஸ் அந்த மாதிரி கேம்ஸ்ல எல்லாம் பசங்க ஊக்க மருந்து பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்களோட பதக்கத்தெல்லாம் பறிக்கிறாங்கல்ல. அந்த மாதிரி நேரத்துல அவங்க எல்லாம் எவ்வளவு வெட்கப்படுறாங்க. அதை வந்து ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். மிக சரியான உரையா நானும் இதை கருதுறேன். சரியான விளக்கமாகவும் இருக்குது இது. அல்ல அது எதுக்கு மேடம் பெண்களை பத்தி இழுத்திருக்காரு இப்போ சும்மாவாதே? இல்ல, இங்க பெண்களை பற்றி சொல்ல பெண்களுக்கு வர நாணம்ல எதுன்னு சொல்றாரு இல்லையே, பெண்களுக்கும் இந்த மாதிரி தப்பு செஞ்சா நாண வேண்டியதானே? அவங்களுக்கும் காமன் தானே. அது வேற மேடம். பெண்களுக்கும் உரியதுதான். ஆனா பெண்கள் வெட்கப்படுறது இயற்கையாவே. பெண்கள் வந்து சில வெட்கப்படுறாங்கல்ல. இப்ப மாப்பிள்ளை வந்துட்டாருன்னா பெண் வெட்கப்படுறாங்கல்ல. அந்த மாதிரி வெட்கம் கிடையாது. அசடு வழியிறது கிடையாது. அசடு வழியிறது கிடையாது. நீங்க அசடெல்லாம் வழிஞ்சீங்கன்னா அது கிடையாதுன்னு கணக்குல வச்சுக்க. அசடு வழியறதுன்னா நம்ம சினிமா மோகன் நல்லா அசடு வழிவா. அந்த அசடுனாலே அவர்தான். சூப்பரா வடிவேல்வா. மோகன் ஒரு ஆக்டர் இருந்தாரு, மைக் மோகன். அந்த மோகன் வந்து அந்த அசடு வழியதுல சூப்பரா வழி வர. சார் வாங்க. வணக்கம். வாங்க. மகிழ்ச்சி திருக்கோவிலுக்கு இன்னைக்கு நிறைய பேர் இருக்கு. எல்லாரையும் பார்த்தவங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. சொல்லுங்க. அடுத்தது திருநூதல். இப்ப சொன்ன முதல் குறளுக்கு ஏதாச்சும் நம்ம இதுல இருந்து ஒரு உதாரணம் சொல்லு. இப்ப மாலதி சொன்ன மாதிரி ஏதாச்சும் ஒரு உதாரணம் சொல்லு. அனுபவத்துல இருந்து சொல்லலாம். திருநூதல்னா என்ன சார்? நுதல்னா நெற்றிமா, திருநுதல்னா அழகான நெற்றி. அழகான நெற்றியை உடைய பெண்கள் அப்படின்னு அர்த்தம். நல்லவர் நானு பிற அப்படின்னா நல்லவங்க வெக்கப்படுற மாதிரி செயல்கள், அந்த மாதிரி செயல்களை வந்து செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அதை சொல்றாங்க. அது அந்த சென்ஸ் ஆஃப் ஷேம் அப்படின்றது இஸ் த ஃபியர் ஆஃப் அன்வொர்தி டீட்ஸ். அது மாதிரி செய்யத்தகாத செயல்கள், தகாத நடத்தை, இதை வந்து செய்யக்கூடாது. அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஷேம் ஆர் ஃபவுண்ட் ஒன்லி இன் விமன் அப்படின்னு சொல்றது. இப்ப எப்படி நம்ம தான் நோக்கி மெல்ல நகும் நோக்காக்கால் அந்த பாட்டில் எல்லாம் வரும். அந்த மாதிரி பார்க்கும்போது நிலம் நோக்கும், அது மாதிரி நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும் அப்படின்லாம் சொல்லி பெண்களுடைய வெக்கத்தை பத்தி எல்லாம் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் இருந்த பெண்கள் அப்படி தவறு செய்யாதவர்களா இப்படி இருந்திருக்க கூடும். அதனால அது பெண்கள் படுகின்ற வெட்கம் இல்ல அப்படின்றத சொல்றாங்க. So it's a moral sense of நிறைய இருக்கு. நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். இப்போ வந்து ஒரு கூட்டத்துல லேட்டஸ்டா பாலிடிக்ஸ் நம்ம பார்க்கலாம். பர்சனல் மேட்டர் சொல்லி இன்னைக்கு ஒருத்தர் அசிங்கப்பட்டு இருக்காரு, அவமானப்பட்டு இருக்காரு. அவருடைய தகாத செயலால தவறி அந்த வார்த்தையினால பாலிடிக்ஸ் நான் பேசல. இப்படி ஒருத்தர் தவறான ஒரு வார்த்தை சொல்லி அஞ்சி ஓடுறாரு, தகாத செயலால அவமானப்படுறாரு. இது ஒரு நாடு. அதாவது ஒரு விஷயம் சார், பொலிட்டிக்கல்னு போயிட்டாலே இந்த திருக்குறள் ஒத்து வராது அவங்களுக்கு எல்லாம். ஒத்து வராது. ஒரு உதாரணம் அதுதான் விஷயம். தேவையில்லாத இடத்துல ஒரு பர்சனல் மேட்டர் கொண்டு வந்து அதுதான் அவங்க பண்றதெல்லாம் இந்த நம்ம திருவள்ளுவர் வந்து ஒத்து வர. ஒரு உதாரணத்துக்கு புரியுது நீங்க சொல்றது. அது உதாரணம்ன்ற போது நம்ம நிறைய பேசலாம் அது. ஆனா வந்து நம்ம இயல்பான நடைமுறையில பேசும்போது இப்ப இயற்கையா வந்து ஒரு 4 பேர் பேசிட்டு இருக்காங்க. ஏதோ கத்துறது அப்படி மேடம் பேசி முடிச்சிட்டீங்களா? இயற்கையா ஒரு 4 பேர் பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்ப நான் சொல்ல வந்தது மேடம் செஞ்சாங்க பாத்தீங்களா, அதுதான் சரியான உதாரணம் கொடுத்தாங்க. அமுதா மேடம் சரியான உதாரணமே கிடையாது. விஷயம் இப்ப எதுவுமே நம்ம பெருசா எக்ஸ்பிளைனே பண்ண வரல. நம்ம தப்பு பண்ணிட்டோம் இது அப்படின்ட்டு அந்த ஒரு ஆக்ஷன் பாடியில காமிச்சாங்கல்ல, இதை விட விளக்கம் எதுவும் கொடுக்க முடியாது.
இதுதான் உண்மையான முதல் குரலுக்கு விளக்கம் வந்து அருமையான அமுதாமாவே கொடுத்துட்டாங்க. நன்றிமா. சரி, அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம பிரேமா மேடம்க்கு விருது கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்க எல்லாரும். ஆமா, பிரேமாவுக்கு பெரிய வாழ்த்துக்கள். ஆமா, வாழ்த்துக்கள். முதல்ல தெரிஞ்சுக்கிட்டேன். வேலு நாச்சியார் விருது வழங்கி இருக்காங்க. பிரேமம்மா, பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். நன்றி. வாழ்த்துக்கள் மேடம். மிக்க நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. சரியான ஆளுக்கு சரியான சமயத்துல கொடுத்திருக்காங்க. அது ரொம்ப பெருமையா இருக்கு. அவங்க அந்த வேலு நாச்சியார் அவார்டுக்கு வந்து அவங்க ஒர்க் பண்ணும் போதே அவங்க அந்த குழந்தைய ஒண்ண வந்து நைட்ல போய் அந்த குழந்தை ஒண்ணு குப்பையில இருக்கும்போது அதை எடுத்து காப்பாத்துனது, அது ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம முகிலிவாக்கம் பில்டிங் இடிபாடுகள் நடக்கும்போது அங்க போய் நின்று அவங்க வேலை எல்லாம் செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதனால அவங்களுக்கு வந்து பொருத்தமா அந்த அவார்டை கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப வாழ்த்துக்கிறேம்மா. தேங்க்யூ மேடம். வாழ்த்துக்கள். சரியான சமயத்துல கொடுத்துருக்கேன். வேலுநாச்சியார் காவியம் நீங்க பாடி இருக்கும் பொழுதே வந்து இந்த 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 விருதுக்கு தகுதியான ஆள் வந்து எனக்கு மனசுல நினைச்சேன். இல்ல சார், மனசுல பட்டதை சொல்றேன். அந்த நிகழ்வுல சொன்னாங்க கொடுக்கறோம் அப்படின்னு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணாங்க. அதனால ரொம்ப பெருமையா இருக்குது. உங்களோட சேர்ந்து நாங்களும் பயணம் பண்றது ரொம்ப பெருமையா இருக்குதுமா. வாழ்த்துக்கள். இன்னும் வந்து நம்மள வந்து அந்த விருதுக்கு இன்னும் நல்லா வந்து பொருத்தமாக்கணும் அப்படின்ற ஒரு சிக்னலை வந்து எனக்கு கொடுத்த மாதிரி நான் நினைச்சுக்கிறேன் சார். வாழ்த்துக்கள். இப்ப போல அடுத்தது உதாரணம் இப்ப நம்ம பார்த்தாச்சு. இயற்கையாவே அமுதா மேடம் வந்து காமிச்சிட்டாங்க. இந்த ஞானம் இத பத்தி தான் திருவள்ளுவர் அழகா சொல்ல. இந்த மாதிரி ஞானம் வந்து பல இடங்கள்ல நமக்கு தேவைன்றதுதான் அவர் சொல்றாரு. அதுதான் விஷயம். பல இடங்கள்ல நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போதோ, ஒரு ஸ்பீக்கர் பேசிட்டு இருக்கும் போதோ நம்ம நடுவுல குறுக்கிட்டு பேசுறதுன்றது வந்து அது நல்ல காரியம் கிடையாது. அந்த மாதிரி செயல் செஞ்சிட்டோம்னா நமக்கு அந்த ஞானம் இருக்கணும். அதுதான் தகவலா சொல்றாரு. இது அதுக்கு அந்த இடம் மட்டும் இல்ல, பல இடங்கள்ல நமக்கு தவறுதலா நம்ம போகக்கூடாது, நுழையக்கூடாது. இப்ப எதுக்கு ஒரு வீட்டுக்குள்ள நுழையணும்னா கூட டக்குன்னு போய் நம்ம கதவை தட்டி தான் நுழையிறோம், உடனே போய் நுழைஞ்சிட மாட்டோம். அப்படி நுழையும் போது அவங்களோட சூழ்நிலை பார்த்துட்டு நமக்கு ஒரு வெக்கப்படுற சூழ்நிலையை நாம் ஏற்படுத்திக்க கூடாது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கும். அதுதான் விஷயம். நம்மளோட இது அதுதான் எங்க பேசணும் எங்க பேசக்கூடாதுன்றதெல்லாம் இதுல வந்துரும். வாங்க சார், ஞான் சார் சொல்லுங்க. குழந்தைகளோ பெண்களோ திருமணமாகறதுக்கு முன்னாடி இருக்க பெண்களோ இப்பெல்லாம் கொஞ்சம் மாற்றம் இருக்கு. சமுதாயத்துல பழக அப்பெல்லாம் யாரும் வெளியில பழகாத போது குழந்தைகளை கூட கூட்டு பேசினா குழந்தை வைக்கப்படும் பேசுறதுக்கு, நாணப்படும் பேசுறதுக்கு. அதே மாதிரி பெண்களும் அந்த காலத்துல அப்படி இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து சமுதாய மாற்றம் வரும்போது படிப்பு கல்வி வந்து அவங்க எல்லாரோடையும் பழகும் போது அந்த வெட்கம் நாணம்லாம் கொஞ்சம் மாறி வருது. அந்த வெட்கம் நாணம்லாம் வேற. இது மாதிரி தவறு பண்ணிட்டு மற்றவங்களோட சமுதாயம் ஒப்புக்கொள்ளாத தவறுகள் பண்ணிட்டு அதுக்காக வெட்கப்படுறது வேற. அதுதான் இந்த ரெண்டு தான் இந்த ரெண்டு நாணத்தை பிரிச்சு சொல்றாரு. இந்த நாணம் வேற, அந்த நாணம் வேறன்னு சொல்றாரு. ஓகே. ஏன்னா இப்ப தவறுகள் மேல தவறு பண்ணி கவலையே படாத போறான் இல்லையா, அதுக்காக வெட்கப்படல, இது எந்த விதமான உறுத்தலும் இல்லாம இருக்கிறது வந்து அது தவறு. பட் இந்த நாணம் வந்து குழந்தைகளுக்கோ பெண்களுக்கோ சின்ன வயசுல இருக்கிறது வந்து வெட்கம். அதாவது அந்த எக்ஸ்போஷர் இல்லை, அதுக்காக வெக்கப்படுறாங்க. அந்த வெக்கம் வேற, இது வெக்கப்படுறது வேற. இது தவறுதுக்கு திருத்திக்கணும், அதுக்காக வருத்தப்படணும்ன்றதுதான் அதனுடைய கருத்து. சொல்லு. நன்றி சார், நன்றி நன்றி நன்றி. அடுத்த குரல் போயிடலாம், அதுக்கப்புறம் பேசுவோம் தொடர்ந்து. சிவகுமார் சார் வாசிங்க. அடுத்த குரல் போவா? இரண்டாவது குரல் வாசி. ஊனுடைமை எச்சம் உயிர்க்கெல்லாம் வேறில்ல, நானுடைமை மாந்தன். ஊனுடை எச்சம் உயிர்க்கெல்லாம் வேறில்ல, நானுடைமை மாந்தன். புலிகர் கேசின்னு சொல்றது, ஊனும் உடையும் அவை ஒழிந்த பிறவும் உலகத்து மக்கள் உயிர்க்கு எல்லாம் பொதுவானவை. சாலமன் பாப்பை சொன்னாருங்க, உணவு உடை இன்னும் பல சிறப்புகள் எல்லா மனிதர்களுக்கும் ஒன்றே. நல்ல மனிதருக்கு சிறப்பாவதுதான் நான் உடைமையே. பேசுங்க. உண்மைதானே, அதுதானே நம்ம சிறப்புன்றது வந்து இப்ப எல்லாமே இருந்ததுனால சிறப்பு இல்லை, இது இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. அதுதான் சொல்றாரு. வாங்க மேடம், அவங்கதான் மேடம் சொல்லுங்க. பிரேமா மேடம் பேசுங்க. அதாவது நமக்கு அந்த ஊன் உடை எச்சம் உயிர்க்கு எல்லாம் வேறல்ல, எல்லா உயிருக்கும் இதெல்லாம் பொது.
எல்லாருக்கும் இது தேவையானது. அப்ப எது நாணுடைமை மாந்தர் சிறப்பு, நல்ல மனுஷனா இருக்கணும் அப்படின்னு சொன்னா வெக்கப்பட வேண்டிய கெட்ட காரியங்கள், அந்த தகாத செயல்களை செய்யாம இருக்கணும் அப்படின்ற ஒரு மெசேஜை தான் அவர் வந்து கொடுக்கிறாரு. இது அவரு ஆங்கிலத்துல நம்ம கலெக்டரா இருந்தவர், செக்ரட்டரியா இருந்தவர் ராஜாராம், அவருடைய புத்தகத்துல ஃபுட், ட்ரெஸ் அண்ட் த ரெஸ்ட் ஆர் காமன் டு ஆல் மென். சென்ஸ் ஆஃப் ஷேம் இஸ் பெக்யூலியர் டு குட் மேன். அந்த சென்ஸ் ஆஃப் ஷேம் அப்படின்றது மட்டும் அவங்களுக்கு யூனிக்கா இருக்கு. நல்ல மனுஷன் வந்து அந்த மாதிரி நாணுடைமையோட எது கெட்டதை செய்யக்கூடாது அப்படின்றதோட இருக்காங்க. அண்ட் ஃபுட், க்ளோதிங் அண்ட் அதர் நீட்ஸ் ஆர் காமன் டு ஆல் மேன், பட் மாடஸ்டி இஸ் த ப்ரைட் ஆஃப் குட் மேன். அதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெருமையை சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. கலைஞர் இது வந்து எப்படி சொல்றாருன்னா, உணவு, உடை போன்ற அனைத்தும் எல்லோருக்கும் பொதுவான தேவைகளாக அமைகின்றன. ஆனால் சிறப்புக்குரிய தேவையாக இருப்பது பிறரால் பழிக்கப்படும் செயல்களை தவிர்த்து வாழும் நாணுடைமைதான். பிறரால் பழிக்கப்படும் செயல்களை தவிர்த்து வாழணும் அப்படின்றத தான் சொல்றாங்க. இங்க மூவா என்ன சொல்றாருன்னா, உணவும் உடையும் எஞ்சி நிற்கும் மற்றவையும் எல்லா உயிர்களுக்கும் பொதுவானவை. மக்களின் இயல்பாக விளங்குவது நாணுடைமை ஆகும். அவங்களோட சிறப்பு எது செய்யணுமோ அதை தான் செய்யணும், செய்யக்கூடாத செய்ய வெக்கப்படணும். அந்த நாணுடைமை தான் அவங்களோட சிறப்பு அப்படின்றத சொல்றாரு. இவ்வளவுதான். எஞ்சி நிற்கும் எல்லாம் அப்படிங்கிற போது காமம் முதலியே எல்லாம்னு சொல்றாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்க, இப்ப மாந்தர் அவரே சொல்லாட்ட எல்லா உயிர்களுக்கும் சொல்லிட்டாரு. இப்ப மாந்தர்னா ஒரு மனுஷன்னா இது. இப்ப விலங்கு அதுகள்லாம் சாப்பிடுது, எல்லாம் பண்ணுது, இனப்பெருக்கம் பண்ணுது, எல்லாம் பண்ணுது. ஆனா அது வேற. மனிதன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான்னா அவன் இழுக்குடைய செயலுக்கு நாணணும் அப்படிங்கிறது. ஆனா நாம பொதுவா என்ன பண்றோம் அப்படின்னா, நாம சிறப்பு அப்படின்னு எதையெல்லாம் கருதுறோம் அப்படின்னா, உடைய பார்த்து சில பேரை நாம ரொம்ப சிறப்புடையவர்கள் அப்படின்னு கருதுறோம். அவங்களோட பணத்தை பார்த்து, ஏன்னா அவங்களோட ஊன் அப்படின்னு வரும்போது அவங்க உண்ணக்கூடிய பொருள்கள் அதையெல்லாம் வச்சு அவங்க ரொம்ப சிறந்தவர்கள் அப்படியெல்லாம் கருதுறோம். ஆனா அதெல்லாம் வந்து சிறப்பாக கருத தேவையில்லை, நீங்க இதை மட்டுமே சிறப்பாக கருதுங்கள் அப்படின்னு அவர் வந்து நமக்கு சொல்றாரு. ஏன்னா பொதுவா மனிதர்கள் அப்படின்னாலே நாம எப்படி பாக்குறோம் அப்படின்னா அப்படிதான் பாக்குறோம். அவங்க தோற்றத்தை பாக்குறோம், அவங்க உடைய பாக்குறோம், அவங்களோட மற்ற விஷயங்களை பார்த்து அவங்க எல்லாம் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பொதுவா மனிதர்களுக்கு நடுவுல இருக்கும்போது அதெல்லாம் உயர்ந்தது அல்ல, அதையெல்லாம் நீ உயர்ந்ததாக கருத தேவையில்லை. அவர்களிடத்திலே பழிப்பாவங்களுக்கு அஞ்சக்கூடிய பண்பு இருக்கிறதா, அப்படிப்பட்ட பண்பு அவர்களிடத்திலே இருந்தால் அது மட்டுமே சிறப்புடையதாக கருதப்படும் அப்படின்னு வள்ளுவர் அந்த இடத்துல குறிப்பிடுறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வேறு அப்படின்னு சொல்லும் போது, வேறு அல்ல அப்படின்னா எல்லாம் பொது அப்படிங்கிறது வேற. ஆனா சிறப்பா நம்ம நினைக்கிறது இந்த இடத்துல சிறப்பு அப்படின்னு சொல்ல வர்றதுனால அதை நாம சிறப்பா கருத அவசியம் இல்லை, இதை மட்டும் நம்ம சிறப்பா கருதுனா போதும் அப்படிங்கிற பொருளையும் நாம எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அதிகாரம் இருக்கும், அந்த அதிகாரத்துல அவங்க பண்ணக்கூடாததெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி இடத்துல கூட இதை எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்ற அந்த உணர்வு இல்லைன்னா அவங்களுக்கு அது பிரயோஜனமே இல்லை. அந்த அதிகாரத்துக்கு கூட அது மதிப்பு இல்லை. இப்ப அந்த அதிகாரத்துல இருந்தாலும் நாம வந்து சில காரியங்களை செய்யறதுக்கு அஞ்சணும், அது செய்யக்கூடாது, இது தவறு அப்படின்றத உணரணும்ன்ற அந்த ஒரு உதாரணத்தை கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பல குணங்கள் இருக்குது. அதுதான் இந்த சிறப்பா இது சொல்ல வேண்டிய கட்டாயம்னா, ஒரு நல்ல மனுஷனா தான் இதை நிச்சயம் ஃபாலோ பண்ணணும், அதை பின்பற்றணும் அப்படின்றதுதான் இது பேசுறது. அடுத்த குறளும் போயிடலாம், 3வது போயிடலாம் நினைக்கிறேன். அடுத்த குறள் யார் படிக்கிறது? ஊனை குறித்த உயிரெல்லாம் நான் என்னும் நன்மை குறித்தது சால்பு. ஊனை குறித்த உயிரெல்லாம் நான் என்னும் நன்மை குறித்தது சால்பு. எல்லா உயிர்களும் ஊனலாகிய உடம்பை இருப்பிடமாக கொண்டவை. எல்லா உயிர்களுக்கும் உடம்பு இருக்கு. சால்பு என்பது நாணம் என்ற சொல்லப்படும் நல்ல தன்மையை இருப்பிடமாக கொண்டது. இப்படி வந்து மூவா சொல்றாரு. அந்த சால்பு அப்படின்னா அது வந்து அந்த பிரைடு, நம்மளுக்கான ஒரு நல்ல விஷயமா வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றது. உடலுடன் இணைந்தே உயிர் இருப்பது போல மாண்பு என்பது நாண உணர்வுடன் இணைந்து இருப்பதே ஆகும். இது வந்து கலைஞர் சொல்றாரு. உடலுடன் இணைந்தே உயிர் இருப்பது போல மாண்பு, அந்த சால்புன்னு அவர் மூவா சொன்னதை இவர் மாண்பு
என்பது நாண உணர்வுடன் இணைந்து இருப்பதே ஆகும் அப்படின்னு சொல்றார். ஆங்கிலத்துல all lives dwell in the body, likewise perfection dwells in modesty. All beings abide in their own physical body. Perfection is in goodness of modesty அப்படின்னு அவர் ராஜாராம் அவர் ஆங்கிலத்தில் சொல்றாரு. ஸோ அந்த மாடஸ்டி அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது எவ்வளவு பண்புள்ளவங்களா அது இருக்கிற இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது. அததான் மாண்பு, சால்பு, இப்படியான ஒரு நல்ல விடயங்களை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி தகாத செயல்களை செய்யாம இருக்கணும் அப்படின்றதுக்கு இத சொல்றாங்க. 1983 முன்னாடியே சொல்றாரு, அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண்கிறார். நம்ம மனிதனுக்கு 5 இதுதான் தாங்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்றாரு. அதுல முக்கிய அன்புக்கு அப்புறம் நான் சொல்லிடுறாரு. அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மையோடு. வாய்மையே இதுல வந்தது. எல்லாமே இதோட சேர்த்து பார்க்க வேண்டியதுதான். 5 சால்பு ஊன்றிய தூண் அப்படிங்கிறது. சால்புனா குணமா? சால்புனா தான்றாண்மை. 5 குணங்களே 5 குணங்களும் சேர்ந்தது. சான்றாண்மை, இந்த சான்றாண்மை, சான்றோர் அப்படிலாம் சொல்றோம்ல, அவருக்கு இருக்க வேண்டிய குணம். சான்றோர்கள் அப்படின்னு எல்லா இடத்துலயும் பேசுறோம், எல்லாரையும் சான்றோன்னு சொல்றோம். சான்றோன் என கேட்ட தாய் அப்படிலாம் சொல்றோம். அந்த சால்புடையவன் சான்றோன். சால்புக்கு 5 விளக்கம் சொல்றாரு. சால்புடையவன் பெருமை இல்ல பெருமை இல்ல மேடம், பெருமை இல்ல மேடம். நல்ல குணங்கள் இருப்பதுதான் சால்பு. நல்ல குணங்கள் இருப்பதுதான் சால்பு. அதான் இந்த நானுடமே ஒரு நான் அதெல்லாம் அதுல வருமா? அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மை. அந்த 5 மேடை பேச்சுல இந்த மேடை பேச்சுல சார், மேடை பேச்சுல தகைசால் பெரியோர்களே அப்படின்ற மாதிரி விழிப்பு சொல்லுவாங்க. தகைசால் பெரியோர்களே என்ற மாதிரி. அதுல சான்றாண்மைக்கு இன்னுமுமே ஒரு விளக்கம் கூட வள்ளுவர் சொல்றாரு. இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு அப்படின்னு சொல்றாரு. கெடுதல் பண்ணவங்களுக்கு கூட நாம நல்லது பண்ணல அப்படின்னா உன்னிடத்துல இருக்கக்கூடிய அந்த குணங்களினால் என்ன பயன் இருக்கிறது? அதனால அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட நீ நல்லது பண்ணு அப்படின்னு சொல்லும் போது கூட சான்றாண்மைய சொல்றாரு. அந்த சால்பெல்லாம் இதுலதான் வருது. இந்த குணம் நமக்கு வந்துட்டுது அப்படின்னா அந்த சான்றாண்மை அதோட கூட வந்துட்டுது அப்படிங்கிற பொருள் தான். அப்ப நாணுடைமை என்பது சான்றாண்மையின் ஒரு கூறாக இருக்கிறது. அத அவருடைய சான்றாண்மை அப்படிங்கிற அதிகாரத்துல முதல் பாடல்லையே அவர் சொல்றார். அடுத்த குறள் படிச்சிடுவோம். ஆமா, மேன்மை குணம் அதுதான் சால்பு அப்படின்னு சொல்றது. சக்கரபாணி சார் படிங்க. சக்கரபாணி சார் படிங்க. படிங்க சார். அணி அன்றோ நாணுடைமை சான்றோர்க்கு அஃதின்றேல் பிணி அன்றோ பீடு நடை. அணி அன்றோ நாணுடைமை சான்றோர்க்கு அஃது இன்றேல் பிணி அன்றோ பீடு நடை. புலியூர் கேசியர். நாணம் உடைமை சான்றோர்களுக்கு ஒரு ஆபரணம். வரதராசனார். சான்றோர்க்கு நாணுடைமை அணிகலம் அன்றோ, அந்த அணிகலன் இல்லையானால் பெருமிதமாக நடக்கும் நடை ஒரு நோய் என்றோ. சாலமன் பாப்பையர். நாணம் இருப்பது சான்றோர்க்கு ஆபரணம். அது மட்டும் இல்லை என்றால் அவர்கள் நடக்கும் பெருமித நடை பார்ப்பவருக்கு நோயா. கலைஞர் கருணாநிதி. நடந்த தவறு காரணமாக தமக்குள் வருந்துகிற நாணம் என்னும் உணர்வு பெரியவர்களுக்கு அணிகலனாக விளங்கும். அந்த அணிகலன் இல்லாமல் என்னதான் பெருமிதமாக நடை போட்டாலும் அந்த நடையை ஒரு நோய்க்கு ஒப்பானதாக கருத முடியும். எதுபோல் பீடு நடைன்னு முன்னாடி சொல்லுவேன். அந்த நடையே நம்ம ஒரு தப்பு செஞ்சிட்டோம்னா தன்னாலேயே அந்த காலு பின்ன ஆரம்பிச்சிடும், தலை குனிய ஆரம்பிச்சிடும். அதாவது அது கொஞ்சம் ஒரு ஒரு சென்ஸ் உள்ளவனுக்கு அதெல்லாம் நடந்துடும். அப்படி இல்லாதவன் தான் அப்படி தலையை நிமித்துக்கிட்டு போவேன் தப்பு செஞ்சாலும். அந்த பீடு நடை இல்லைங்கிறது ரொம்ப அருமையான குறை. அருமை அருமை. அடுத்த ஒரு அணிகலன். இப்ப ஒரு ரியாலிட்டி ஷோ ஒண்ணு நடந்தது.
அந்த ஷோல வந்து ஒரு டாஸ்க்குக்காக ஒரு பொண்ணை வந்து என்ன பண்ணாங்க, 2 பேர் சேர்ந்து அந்த கார்ல இருந்து தள்ளி விட்டாங்க. அதுக்காக அந்த பசங்க செஞ்சது தப்புதான் அப்படின்றத ரியலைஸ் பண்ணவே இல்லை, ஒரு வெக்கப்படல, எதுவுமே இல்ல. நம்ம பாக்குறவங்களுக்கு எல்லாருக்குமே அது கஷ்டமா இருந்தது. அவங்க தள்ளி விட்டவங்களுக்கு ஒரு பேனிக் அட்டாக் மாதிரி வந்துடுச்சு. ஆனா இவங்க வெக்கப்படாம மறுநாள் ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2 பேரும் டான்ஸ் ஆடுறாங்க. அதுதான் அத மாதிரி தப்பு செஞ்சுட்டு அந்த கொஞ்சம் கூட குற்ற உணர்வே இல்லாம 2 பேரும் ஒரே ஈக்குவலா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடினாங்க பாருங்க. அதை பார்க்கும்போது நமக்கு எல்லாமே ஒரு அருவருப்பா இருந்தது. அதை வந்து செஞ்சிருக்க வேணாம், அவங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த குற்ற உணர்ச்சியே இல்லை. சரியான உதாரணம், சரியான உதாரணம். நல்ல, அதாவது பொருத்தமான ஆமா ஆமா, இந்த காலத்துல இருந்த ஒரு உதாரணம். சரி, அடுத்த குறள். அடுத்த போயிடுவேன். அடுத்த நான் படிக்கிறேன் சார். படிங்க சார். பிறர் பழியும் தம் பழியும் நாணுவார் நாணுக்கு உரைப்பதி என்னும் உலகு. பிறர் பழியும் தம் பழியும் நாணுவார் நாணுக்கு உரைப்பதி என்னும் உலகு. பிறருடைய பழியையும் தம்முடைய பழியையும் சமமாக மதித்து நாணுபவரை உலகத்தார் நாணத்திற்கே உறைவிடம் இவர்தாம் என்று சிறப்பித்து சொல்வார்கள். இது புலியூர் பேசியன். மூவா வந்து பிறர்க்கு வரும் பழிக்காகவும் தமக்கு வரும் பழிக்காகவும் நாணுகின்றவர் நாணத்திற்கு உறைவிடமானவர் என்று உலகம் சொல்லும். சாலமன் பாப்பையா வந்து தமக்கு வரும் பழிக்கு மட்டுமின்றி பிறர்க்கு வரும் பழிக்கும் வெட்கப்படுவோர் நானும் வாழும் இடம் என்று உலகத்தவர் நாணம் வாழும் இடம் என்று உலகத்தவர் கூறுவர். இது சாலமன் பாப்பையா. கலைஞர் என்ன சொல்றாருன்னா, தமக்கு வரும் பழிக்காக மட்டுமின்றி பிறர்க்கு வரும் பழிக்காகவும் வருந்தி நாடுகின்றவர் நாணம் என்னும் பண்பிற்கான உறைவிடமாவார். எங்கேயோ நடிக்கிற பழிக்கு கூட தான் பொறுப்பேற்றுக்கிறது தான் இந்த குறள் சொல்லுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த சமீபத்தில் ஒரு ஆங்கில இது வந்தது. தாமஸ் இட்டோச்சின்னு ஒருத்தர் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, கரெக்டாக சொல்லியிருக்காரு. தோஸ் who fear shame in themselves and others, those who fear shame in themselves and others, there dwells modesty, say the wise. There dwells modesty, say the wise. இந்த புத்தகம் வந்து சார், அந்த புத்தகத்துல அந்த அந்த இந்த குறள் படிங்க சார். அதான் நான் படிக்கிறேன் நான். Those who fear shame in themselves and others, there dwells modesty, say the wise. அதாவது இவர் வந்து அந்த குறள்ல என்ன கவித்துவம் இருக்கோ அதே கவித்துவத்தை ஆங்கிலத்துல கொண்டுறாரு. என்ன மேடம்? அந்த ஃபாரினர், அவர் பேர் என்ன? ஆமா, இந்த புக். ஓகே ஓகே சார், அது தெரியல இந்த புக். ஏன்னா இதுல பிளர் பண்ணதுனால தெரியல. பேக்ரவுண்ட் பிளர் பண்ணிருக்கீங்க. இப்ப காமிங்க குறள். அதாவது தமிழ்ல என்ன கவித்துவம் இருக்கோ அதை அப்படியே ஆங்கிலத்துல கொண்டு வந்திருக்காரு. அதாவது அந்த பொயட்டிக்காவே கொடுத்துருக்காரு. மீனிங் வந்து ப்ரோசைக்கா இல்லாம பொயட்டிக்காவே அதை கொடுத்துருக்காரு. Those who fear shame in themselves and others, there dwells modesty, say the wise. அவ்வளோ. அதாவது நம்ம பழி மட்டும் இல்லாம அடுத்தவர் பழியும் வந்து சேர்த்து நம்ம நாணுதல் தான், அதுதான் சரியான நாணம் அப்படின்னு சொல்றாரு இவரு. மற்றவங்க என்ன சொல்லுங்க. ஒரே ஒரு வேறுபாடு நான் பாக்குறேன். அதாவது கர்மத்தால் நாணுதல், இழிவான கர்மத்தால் நாணுதல். இப்போ 4 லஞ்சம் வாங்குறேன். 4 லஞ்சம் வாங்கினா எனக்கு மாத்திரம் பழி வந்து சேரல, என்னுடைய குடும்பத்துக்கும் பழி வந்து சேருது, என்னுடைய வாரிசுக்கும் பழி வந்து சேருது. அந்த மாதிரி ஒரு கர்மம் செய்கிற போது தனக்கு வருகிற பழியையும் பிறருக்கு வருகிற பழியையும், தன்னை சார்ந்தவர்கள் தன்னை சார்ந்த இனத்துக்கே சொல்றான் இவங்க எல்லாம் இப்படித்தான் அப்படின்னு. அப்ப அந்த பழியை யோசிச்சா எனக்கு வர்ற பழியோட என்னை சார்ந்தவர்களுக்கு வர்ற பழி அப்படிங்கறது மாதிரி இத கொஞ்சம் மாற்றியும் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றது அது மிக மிக உயர்ந்தது. பிறருக்கு வர்ற பழியே தன் பழி மாதிரி, அதாவது அறிவினால் ஆவது உண்டோ பிரிதி நோய் தன்னோய் போல பொற்றாக்கடை சொல்றாரு. அது ரொம்ப உயர்ந்தது, ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. நான் பாக்குறது நம்ம செயலால, ஒரு இகழத்தக்க செயலால நமக்கும் அந்த பழி நம்ம சேர்ந்த எல்லாருக்கும் அந்த பழியை கொண்டாருது. இந்த குழுல இருக்க ஒருத்தர் தப்பு பண்ணானா குழுவுக்கே அது வந்துருது. அப்ப
அந்த 2 வழியையும் பிறர் வழியும் தம்பழியும் நாணுவார் அப்படின்னு பார்க்கலாம்னு என்னுடைய கருத்து. இல்ல, நல்ல பார்வை சார். அவர் கலைஞருடைய உரையிலையும் அதுதான் சார் சொல்றாரு. நமக்கு வரும் பழிக்காக மட்டுமன்றி பிறருக்கு வரும் பழிக்காகவும் வருந்தி நாணுகின்றவர் நாணம் எனும் பண்பிற்கான உறைவிடம் ஆவார். நீங்க சொன்ன மாதிரி ஒரு குழு ஒர்க் பண்றோம், அந்த குழுல வந்து மத்தவங்க செஞ்சுட்டாங்க, நம்ம குழுல இருக்கிறவங்க அப்படின்னா கூட அதுக்காக வைக்கப்படுறவன் வந்து அந்த நாணம் உடைமை அப்படின்றது அது ரொம்ப முக்கியம். He who feels ashamed of others' faults as his own is an embodiment of modesty. அது அவங்களுடைய மாடஸ்டியை வந்து காமிக்குது அப்படின்னு சொல்றத வந்து இந்த குறள்ல வந்து வலியுறுத்தி சொல்லியிருக்காரு. ஸோ சின்ன ஸ்டோரி சார், வினிதேதான் சார் சொல்ற மாதிரி ஒரு வெரி ரிச் மேன் இஸ் ஹேவிங் எ வெரி பிக் டெம்பிள் இன் இஸ் ப்ராப்பர்ட்டி. அந்த டெம்பிள் மேனேஜ் பண்றவங்க ஒரு புவர் மேன், வெரி புவர் ஆச்சாரி, இது குரு பூசாரி. அவர் இந்த டெம்பிள் மேன் வந்து ஒரு பெரிய பகையினால அங்கே வர ஒரு டிவோட்டியை கொலை பண்ணிட்டாரு. பட் அந்த பழியை வந்து இந்த பையன், இந்த புவர் மேன், இந்த பூசாரிகிட்ட சொல்லி அவன் தான் நைட்டு வந்து கதவை இது கம்பால அடிச்சு கொலை பண்ணிட்டான், அதுக்கு சாட்சியெல்லாம் வச்சுட்டு ஹி ஹாஸ் கிரியேட்டட் ஆர்டிஃபிஷியல் எவிடன்சஸ். அதெல்லாம் அவன் ஜெயிலில் போட்டாச்சு. ஜெயிலில் போட்டு 20 வருஷம் கழிச்சு அந்த பூசாரி ரொம்ப கிழவனா வராரு. பட் அவருக்கு ஒரு பையன், அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரான் லைஃப்ல. இந்த பணக்காரன் லைஃப்ல பயங்கர ப்ராப்ளம். அவனும் செத்து போயிட்டான். அவன் குடும்பத்துல 2-3 பசங்க எல்லாருமே ரொம்ப சஃபர் பண்ணிட்டு கடைசியில் அவன் ஏதோ பெட்டியை திறக்கச்ச அப்பாவோட ஏதோ டைரி பார்க்கறச்ச அந்த பூசாரியை நான் ஒழிச்சு கட்டுவேன் அப்படின்னு அவன் எழுதியிருக்கான். அதை பார்த்துட்டு அந்த பூசாரி அந்த தேடி கண்டுபிடிச்சு அந்த பேஷண்ட் அந்த பூசாரிகிட்ட வந்து ரொம்ப பிளக் பண்ணி, நான் ரொம்ப அஷேம்ட் ஆஃப் மை ஃபாதர், எங்கள் ஃபாதர் பண்ண தப்புக்கு நீ 20 வருஷம் ஜெயிலில் போய் வெளில வந்த, உன் குடும்பம் படுற பாடெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இப்போ எங்கள் அப்பாவால் தானே நீங்கள் கஷ்டப்படுறீங்க, ரொம்ப வெக்கப்படுறேம்மா. ஸோ அந்த மாதிரி அவங்க அப்பா பண்ணுற செயல் வந்து குடும்பத்தையே வெக்கப்பட வச்சிருச்சு, அவங்க சஃபர் பண்ண வச்சிருச்சு. வெக்க மட்டும் இல்லை, அதனால அவங்க பல கஷ்டத்துக்கு அவங்க உண்டாக்குறாங்க. அது மாதிரி வெக்கப்பட செயல் நம்மளால நம்ம வெக்கம்லாம் தான் செஞ்சோம், நம்ம பின்னாலையும் பாதிக்கும், பக்கத்தில் இருக்கிறவங்களையும் பாதிக்கும். அதனால தான் சின்ன கருத்து இது, வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. மகிழ்ச்சி. அடுத்த குறள் போயிடலாம். நான் படிக்கிறேன் சார். படிங்க மேடம். ஆண்வேலி கொள்ளாது மன்னோ வியன் ஞாலம் பேனலர் மேலாயவர். பெரியனின் உரை வந்து உயர்ந்தோர் தமக்கு காவலாக நாணத்தை கொள்வார், ஆனா பரந்த நிலத்தை காவலாக விரும்பி கொள்ள மாட்டார்கள். ஜி போப் வந்து அவரு சொல்றாரு, unless the hedge of shame inviolates for men of lofty soul, the earth vast reams no charms retain. அதாவது the great make modesty their barrier of defense and not the wise world. The great make modesty their barrier. So பேரியர் அவங்க ப்ரொடெக்ஷனா மாடஸ்டியை வச்சுக்கிறாங்க, நாணத்தை வச்சுக்கிறாங்க. இந்த கிரேட் பீப்புளெலாம் அவங்க வந்து வேற எதையும் அவங்க வந்து ரொம்ப செக்யூரிட்டிக்கு வச்சுக்க மாட்டாங்க. They have the good habit as their protected shield for their own behavior. அது போன திருக்குறள்ல சொன்ன கருத்து என்னன்னா, நமக்கு மட்டும் இல்ல அடுத்தவங்களுக்கும் அந்த நாணத்தை பார்க்கணும் அப்படின்றது. ஏன்னா அடுத்தவங்களோட இது அந்த இதுவும் கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம பாதுகாக்கிறோம்ன்றது உண்மை. இந்த திருக்குறள்ல சொல்றது வந்து எவ்வளவுக்கு நம்மளை பார்க்குது பாருங்க. நம்மள உயர்ந்த ஒரு நாண குணத்தை இருந்தா பாதுகாத்து கொள்வர், அது பாதுகாப்பா வச்சுக்குவாங்க. இல்லைன்னா நமக்கு வந்து அது வாழ்வதே அப்படி வாழ்வதையே பாராட்ட மாட்டாரு. அந்த மாதிரி வாழ்வதை வந்து பாராட்ட மாட்டாங்கன்றது இயல்பு. நம்ம இயல்பாவே பார்க்கிறோம் இல்ல. ஒரு சிலர் வந்து எதனா சொன்னா கூட நம்ம என்ன இப்படி நடந்துக்கிறாங்களே இவங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன அது நமக்குள்ள வருது இல்ல. இது சரியில்லை, நம்ம முடிஞ்சா தெரிஞ்சவங்களாதான் சொல்லுவோம். தெரியாதவங்களா இருந்தா நம்ம ஃபீல் பண்ணுவோம், அதை விட்டுடுவோம். தவிர தெரிஞ்சவங்களாதான் இது இப்படி செஞ்சீங்கன்னா நல்லது இல்லை அப்படின்னு உரைக்கிறோம்ல, அது அவங்களுக்குரிய நாணம் வந்தாலும் அது செய்யக்கூடாது. நானும் நம்மளும் அதை செய்ய மாட்டோன்றது உறுதியா இருக்கு. நம்ம அடுத்து செய்யறது ஒரு பக்கம் இருந்தாலும் நாமளும் அதை நடந்துக்கிறப்பதான் அது சொல்லும் போது அதனுடைய சிறப்பு இருக்கும். அந்த இதெல்லாம் இதுல சொல்றாருன்னு நினைக்கிறேன் நானு. அமுதா மேடம் வாங்க. மைக் ஆன்ல தான் இருக்கு. அதுதான் சார்,
அந்த நான்வேலி கொள்ளாது மண்ணோ வியஞ்ஞாலம் பேணலர் மேலாயவர். இந்த இவ்வளவு பெரிய உலகத்தை உனக்கு நான் கொடுக்குறேன், கொஞ்சம் ஏதாவது ஒரு நாணமற்ற செயல், ஒரு பழியோ பாவமோ நீ கொஞ்சம் செஞ்சு கொடு எனக்காக. ஒரு லஞ்சம் வாங்குறதா இருந்தா கூட, எனக்கு இந்த வேலையை கொஞ்சம் நீ கொஞ்சம் முடிச்சு கொடு, நான் உனக்கு இந்த போஸ்ட் கொடுக்குறேன், நீ இவ்வளவு பெரிய இது எம்பி ஆக்குறேன், எம்எல்ஏ ஆக்குறேன், இதை வாங்கிட்டு செஞ்சு கொடு அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் மான மரியாதையோட வாழறேன் அப்படின்னுட்டு பழிபாவங்களுக்கு அஞ்சு வாழ்வதுதான் உண்மையான நாணம் அப்படின்னு அவர் குறிப்பிடுறாருங்க சார். ஏன்னா அதுதான் இன்னைக்கு அவர் வள்ளுவர் ரொம்ப தீர்க்கதரிசியா தான் இருக்காரு. அதனாலதான் அவர் சொல்றாரு, வியஞ்ஞாலம் பேணலர், இவ்வளவு பெரிய உலகத்தையே நான் உனக்கு கொடுக்கறேன்னு சொன்னாலே எனக்கு வேண்டாம், எனக்கு இது தேவையே இல்லை, நான் பழிபாவங்களுக்கு அஞ்சி நல்ல வாழ்க்கை வாழத்தான் விரும்புகிறேன் அப்படின்னு வாழ்வதுதான் உண்மையான வாழ்வு அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இதுல நமக்கு பார்க்க வேண்டியது. இன்னொரு அர்த்தம் தான் மேடம், அவங்களுக்கு அது பெரிய பாதுகாப்பா இருக்குது நாணம்ங்கிறது. ஆமா ஆமா, நான் அது அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறதுனாலதான் அந்த பாதுகாப்பை விட்டு அவங்க வெளியில வரமாட்டேங்கிறாங்க. உலகத்தை கொடுக்கறேன்னு சொன்னாலும் அவங்க எத்தனை விதமான ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் அதெல்லாம் வேஸ்ட். எனக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறாங்க அவங்க. இந்த பரந்த உலகத்துல வாழ்கிறவர்களுக்கு நாணம் என்பது வேலி, மத்தது எதுவும் இல்லைங்கிறது தான். அதனால மத்ததையெல்லாம் அவங்க பெருசா நினைக்கிறது இல்லை அப்படிங்கிறது. இந்த பரந்த உலகத்துல வாழ்கிறவர்களுக்கு நாணம்ங்கிறது தான் வேலி, எல்லா செயல்களுக்கும் அதுதான் வேலி. கலைஞர் அதே தான் சொல்றாங்க சார். பரந்த இந்த உலகத்தில் பாதுகாப்பையும் விட நாணம் என்னும் வேலியைத்தான் உயர்ந்த மனிதர்கள் தங்களின் பாதுகாப்பாக கொள்வார்கள். அந்த நாணம் அப்படின்றத வேலியா கொள்வார்கள் அப்படின்றாங்க. அவர் ராஜாராம், the great will never long for the worldly life without having modesty as a shield. The noble, without choosing modesty as a shield, never long to live in the wide world அப்படின்றதான் அதை சொல்றாங்க. இது அந்த அளவுக்கு பாதுகாப்பாருன்னா இந்த நாணுடைமை, நாணத்தை வச்சுக்கிறாங்க, தப்பு செய்யக்கூடாது அப்படின்றதுக்கு வேலியா வச்சுக்கிறாங்க. புலவர் இளங்குமரனார் என்ன சொல்றாருன்னா, அவங்களுக்கு உலகமே கிடைத்தாலும் உயர்ந்தோர் நாணம் என்பதை விட்டு அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இளங்குமரனார் சொல்றாரு. இதுல நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னதான் நமக்கு விரோதியா இருந்தா கூட அவங்கள தரக்குறைவா பேசுறதுக்கு அஞ்சுறது ஒரு மிகச்சிறப்பான ஒரு செயல். ஒரு சிலர் அனாவசியமா நம்ம சும்மா இருக்கலாம் தரக்குறைவா பேசிட்டு போயிடுறாங்க இல்லையா? ஆனா அது என்னதான் வேற இதுவா இருந்தாலும் ஒரு சிலர் பார்த்தோம்னா அது ஒரு சொல் கூட தரக்குறைவா பேச மாட்டாங்க. அவங்க விரோதம் பண்ணிட்டாங்கன்றது வேற. அந்த கோபம் இருந்தாலும் கூட அவங்கள பலர் இடத்துல பேசும்போதோ பலர் முன்னாடி அவங்களை பேசும்போதோ எந்த விதமான ஒரு தரக்குறைவாகவும் பேச மாட்டாங்க. அவங்களோட குற்றத்தையும் அவங்களுக்கு சொல்ல வேண்டியது ரொம்ப அழகான சொற்களை பயன்படுத்தி சொல்லுவாங்க. அது அது இந்த நாணனுடைமை இருக்கிறதுனாலதான் அது வேகமான அதை நம்ம சொல்றோம்ல, இதெல்லாம் இருக்கிறதுனாலதான் அதை பேசுறாங்கன்றதுதான் நிதர்சனம். அதுதான் உண்மை. மேடம் மைக் ஆஃப்ல இருக்கு, உங்க மைக் அன்மியூட் பண்ணுங்க. இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யத்தாக்கால் என்ன பயத்ததோ சால்பு சொல்றாங்கல்ல. தப்பே செஞ்சவன் இருந்தாலும் அவனுக்கு திருப்பி நீ பண்ணாத, அந்த மாதிரி பேச வேண்டான்றதுக்கு தான் இந்த ஒரு மாடஸ்டியா இருக்கணும் அப்படின்றத சொல்றாரு. திருவள்ளுவர் பல கருத்துக்களை அங்கங்க ரிப்பீட் பண்றாரு. அது ஒரே மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் அந்த நுணுக்கங்கள் அங்கங்க சொல்றாரு. அடுத்த குறள் படிக்கிறீங்களா சார் சிவகுமார் சார்? நான் படிச்சேன். நீ படிமா. நாணால் உயிரை துறப்பர், உயிர் பொருட்டால் நான் துறவார் நாணாள்பவர். நாணத்தையும் உயிரையும் ஒருங்கே காப்பாற்ற முடியாத போது சான்றோர்கள் உயிரை விட்டு விடுவார்கள், உயிரை காப்பதற்கு நாணத்தை விட மாட்டார்கள். புலியூர் தேசிகர். நாணத்தை தமக்குரிய பண்பாக கொள்பவர் நாணத்தால் உயிரை விடுவர், உயிரை காக்கும் பொருட்டாக நாணத்தை விட மாட்டார்கள். வரதராசனார். கருணாநிதி. நாண உணர்வு உடையவர்கள் மானத்தை காப்பாற்றிக் கொள்ள உயிரையும் விடுவார்கள், உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக மானத்தை விட மாட்டார்கள். இது இளங்குமரனார். நாணம் உடையவர் நாணம் கெடுநிலையில் உயிரை விடுவரே அன்றி நாணத்தை விடார். இதுதான் ஆங்கிலத்துல the modest give up their life for shame. To save life,
they won't lose shame அப்படின்றத, the great would give up their life for the sense of shame but not modesty for the sake of life அப்படின்னு அவர் ராஜாராமன் சொல்றாரு. ஆங்கிலத்துல அதை அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. ஒழுக்கம் உயிரினும் நம்பப்படும்னு முன்னாடியே சொல்லிடுறாரு. அந்த ஒழுக்கத்திலேயே நானுடைமையும் வந்துருது. மானமும் அதுல வந்துருது. மானம் அப்படிங்கிற ஒரு தன்மையும் அதுல வந்துருது. ஏன்னா நானால் உயிரை துறப்பர். இப்ப மானம் போற காரியம் நடந்துட்டுதுன்னா உயிரை விட்டுறாங்க. ஆனா உயிருக்காக அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அந்த நாணத்தை துறக்காமல் இருந்தால் தர்மம் அவங்கள பார்த்து நாணப்பட்டு போயிடும். ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு அது நாணப்பட்டு விடும். உண்மை. அடுத்த குரல் சிவகுமார் சார் படிச்சுங்க. சார் மைக் ஆன் பண்ணோம். பிறர் நாணத்தக்கதே தான் நாணாயின் அறம் நாணா தக்கது உடைத்து. எனக்கு சரியா படிக்க வரல சார். இன்னொரு வரை படிங்க, சரியா வந்துடும். பிறர் நாணத்தக்கது தான் நாணானாயின் அறம் நாணத்தக்கது தான் நாணானாயின் அறம் நாணத்தக்கது உடைத்து. அவ்வளவுதான். படிக்கூட மூவா சொல்றாருங்க. ஒருவன் மற்றவர் நாணத்தக்க பழிக்கு காரணமாக இருந்தும் தான் நாணாமல் இருப்பானால் அறம் நாணி அவனை கைவிடும் தன்மை உடையதாகும். மூவா சாலமன் பாப்பையா சொல்றாருங்க, மற்றவர் வெட்கப்படும் ஒன்றிற்கு ஒருவன் வெட்கப்படாமல் அதை செய்வான் என்றால் அறம் வெட்கப்படும் குற்றம் அவனிடம் இருக்கிறது. கலைஞர், வெட்கப்பட வேண்டிய அளவுக்கு பழிக்கு ஆளானவர்கள் அதற்காக வெட்கப்படாமல் இருந்தால் அவர்களை விட்டு அறநெறி வெட்கப்பட்டு அகன்று விட்டதாக கருத வேண்டும். மற்றவர்கள் நாண வேண்டிய விஷயங்களுக்கு தானும் நாணணும். அப்படி நாணாம ஒருத்தன் இருந்தான் அப்படின்னா அறம் அவனை விட்டு விலகிவிடும் அப்படிங்கிற பொருள் தான் அவர் கொடுக்கிறாரு. பிறர் நாணத்தக்கது, மற்றவர்கள் பழி என்று மதிப்பதை தான் செய்ய கூச வேண்டும். மற்றவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்களோ இப்படியெல்லாம் நம்ம பண்ணணுமா அப்படின்னு அந்த கூச்ச உணர்வுங்கிறது வரணும். அப்படி வராம ஒருத்தன் இருந்துட்டான் அப்படின்னா அறம் அவனை பார்த்து பழி தூற்றும் அப்படின்னு சொல்றாரு அவர். சார் பேசுறீங்களா? நல்லா எல்லாம் சொல்லிட்டாங்க. அவன் நானாட்டி நீதி நாணி அவனை கைவிட்டுருமா, அறம் நாணி அவனை கைவிட்டுருங்கிறாரு. அறம் உனக்கு துணையா இருக்காது அப்படிங்கிறது. மகிழ்ச்சி. அடுத்த குரல் சக்கரபாணி சார் படிக்கிறீங்களா? எனக்கு இந்த குரல்ல ஒரு சின்ன இது அமுதாமா கொஞ்சம் அதை விளக்கத்துக்கு சொல்லுங்க. இந்த பிறர் நாண தான் நாண இதெல்லாம் பெயரச்சங்கள் இல்லைங்களா? பிறர் இல்ல பிறர் நாண நாண இல்ல பிறர் நான். இது ஒரு உயிரினை அது என்ன வார்த்தை இலக்கணம் சரியா சொல்ல தெரியல. அதாவது ஒரு உயிரோட சேர்ந்தது பிறர் நான் இல்லைங்களா? இது நாணது ரெண்டும் நாணது ஒரு அறம் நாணது. அறம்ன்றது பெயர் மாதிரி அது மாதிரி கிடையாது இல்லைங்களா? அது நான் சொல்ல வர்றது ஒரு உயிரான ஒரு பிறர்ங்கிறது ஒரு உயிர், நான் அது ஒரு உயிர். உயிர் இல்ல சார், இது எல்லாமே மூணு சுழி போட்டிருக்காங்க பாருங்க. நாணத்தை சொல்லமா? நாணம் பிறர் நாணத்தக்கது
இல்ல அவர் கேக்குறது பிறருங்கிறது உயிர் உயர்ந்தவர்கள். இது அகிரிணையான்னு அறம்ங்கிறது அகிரிணையான்னு கேக்குறாரு. சார் இதெல்லாம் பண்பு பெயர்கள் தானே சார். நான் நாணம்ங்கிறதெல்லாம் பண்பு நாணத்தை பெயர்கள். கேட்கலாமா? நாணத்தை கேட்கல, முன்னாடி உள்ளது அறம், பிறர், நான். அதுல என்ன சார் கேக்குறீங்க? பெயரச்சமான்னு கேக்குறாரு சார். பெயரை கொண்டு முடிந்தால் தான் சார். பிறர் நாணறதுங்கிறது, பிறர்ன்றது ஒரு உயிர், அது நாணறது ஒண்ணு. நான் நாணறது ஒண்ணு, நாணப்படுறது. அறம் நாணதுங்கிறது, அறம் அது உயிரானது கிடையாது. அறம்ங்கிறது ஒரு நம்ம பண்ற தர்மம். சக்கரபாணி சார் நீதி கைவிடும்னு சொல்றாரு. நீதியே ஒரு கடவுள்னு வச்சுங்களேன், நீதி கடவுள் கைவிடுவாரு, அறம் கைவிடும் அப்படிங்கறதுதான். அத உயர்ந்த இதுலதான் சார் கொண்டு வர்றாங்க. அறம் அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த பண்பு. அது அறக்கடவுள்னு தான் நம்ம சொல்வோம். அற ஆழி அந்தணன் அப்படிதான் நம்ம சொல்வோம். பிறவாழி நீந்தல் அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால். அறக்கடவுளாகிய அப்படிங்கிற பொருள் தான் அந்த இடத்துல வரும். அறத்தை நம்ம அறக்கடவுள்னு அப்படிதான் நம்ம சொல்றோம். இது பெயரச்சம் வினையச்சம்ங்கிறது அப்படியெல்லாம் இல்லைங்க சார். இது இல்ல, நான் என்னுடைய கோணத்தை பார்த்தேன்னா, பிறருங்கிறது ஒரு மக்கள், பிற மக்கள். நானும் ஒரு மக்கள். இதெல்லாம் அந்த உயிர் சார்ந்தது. அறம்ங்கிறது அந்த உயிர் சார்ந்தது அல்ல. உயிரோடு சார்ந்தது தானே சார் அது. உயிரோட சார்ந்தது இல்லம்மா, அறம்ங்கிறது அது ஒரு இதுதானம்மா, தர்மம் தானம்மா அது. சார் அறம்ங்கிறது தனித்து நிற்காது இல்ல சார். தனித்து நிற்காது, அது நம்மளோட இணைந்து தானே இருக்கும். இணைச்சுதான் இருக்கும். ஆனா இதுக்கு பாருங்க, பிறர்ங்கிறது நம்ம சொல்லும் போது ஒரு சொல்லாடல்ல பிறர் சொல்றாரு, நான் சொல்றேன், அவன் சொல்றான், இவன் சொல்றான் அப்படின்ற மாதிரி பிறர் நான, நான் நான இப்படிலாம் சொல்லிட்டு அறம் நான, அறம் நான உயர்தினையான்னு கேக்குறீங்க அப்படித்தானே? ஆமா 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 ஆமா. அது அறக்கடவுள்னு தான் சார் நம்ம சொல்றோம். உயர்ந்ததா தான் சார். ஓகே ஓகே. அறமே நானும் இதுக்கு அறமே நானும் என்ன சொல்றாங்க, நீதி கடவுள் கைவிட்டுருவாருங்கிறாரு. உங்களுக்கு அறம் வேலியா நமக்கு நிக்கிது. பல நேரங்கள்ல நமக்கு பாதுகாப்பு என்ன, நம்ம நல்லது செஞ்சோங்கிற உணர்வு நமக்கு, அதனால கிடைக்கிற ஒரு புண்ணியம்னு சொன்னாலும் சரி, எதுவாலும் சொன்னாலும் சரி, அது கைவிட்டுருங்கிறாரு. அது இல்லாம போச்சு இல்லையா? அறம் நம்மள கைவிடும்ங்கிறாரு. புலவர் இளங்குமரனார் கரெக்டா சொல்றாரு. நாணமுடையவர் வெட்டுதானே சார். பிறர் நாண கூடியதற்கு தான் நாணவில்லை எனின் அதற்கு அறமே நாணும் இளங்குமரனார் சொல்றார். அதாவது வெக்கப்பட வேண்டிய அளவுக்கு பழிக்கு ஆளானவர்கள் அதற்காக வெக்கப்படாமல் இருந்தால் அவர்களை விட்டு அறநெறி வெட்கப்பட்டு அகன்று விட்டதாக கருத வேண்டும். அவர் கலைஞர் கூட நம்ம அறம் தெய்வம் அப்படிலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அறநெறி, எந்த நெறிகளை நம்ம தர்மம்னு பின்பற்றணுமோ, வெர்ச்சுஸ், அதுவே வெக்கப்படும். இது மாதிரி நம்ம வெக்கப்படாம இருந்தா அப்படின்றத சொல்றாங்க. இது virtue abundance the man who shamelessly does what others are ashamed of doing. மத்தவங்க வெக்கப்படுறத தான் வெக்கப்படாம செஞ்சான்னா அவனை விட்டு அந்த அறமே விலகி விடும், வெக்கப்படும் அப்படின்றத. virtue forsakes one who feels no shame for what others feel as shame அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி இருக்கிறவனை கைவிட்டுடும், அந்த அறம் நெறி கைவிட்டுடும் அப்படின்றதான் சொல்றாரு. சக்கரபாணி சார் அதை கேட்கல நம்மகிட்ட. அறம்ங்கிறது உயர்தினையா அகிரிணையா, அதுதான் இப்ப சார் கேட்கறது. இப்போ இட் ரெஃபர்ஸ் a human. பிறர்ங்கிறது இட் ரெஃபர்ஸ் a human. நான் again human. அறம் is not a human. இல்ல, அறத்தால என்னென்ன பயன் வருதுன்னு நம்ம நினைக்கிறோம். அதெல்லாம் நினைச்சு பாருங்களேன். ஒரு அறம் செய்யறதுனால நமக்கு என்னென்ன பயன்கள் வரும்னு நினைக்கிறோம். அந்த பயன்கள் கிடைக்காம போயிடுங்கிறாரு. இது ஒரு உதாரணம் சொல்லலாம். இப்ப சிலப்பதிகாரத்துல எடுத்துட்டோம்னா அந்த கண்ணகி எவ்வளவு சொல்லி பாக்குறார், என் கணவன் கல்வன் அல்ல அப்படின்னு சொல்லி. அது அந்த அரசன் ஒப்புக்கல. ஆனா கடைசியில அவன் சிலம்ப உடைச்சி அந்த
மாணிக்க பரவல் முத்து பரவல் மேல படும்போது நானே கல்வன் அப்படின்னு சொல்றான் இல்லையா? அப்ப அந்த அந்த அரசனுக்கு நீதி சொன்னது எது? அறம். அதனாலதான் வெண்கொற்றை கூட கீழே விழுந்தது, அப்படியே இறங்கி சாகுறான்றது வந்து அறம் என்பது இந்த உயர்தனை நீங்க சொல்ற தான் மற்றவர்ன்றதை விட உயர்ந்தது. அந்த அறம் விட்டு போயிடும் அப்படின்றதுதான் சொல்லியிருக்காரு. பிகாஸ் அறம் வந்து நீ வந்து ஒரு ஒரு உயர்தனை பொருள் ஒரு ஆளா இல்லைன்னு சொன்னா கூட, ஆனா அதை விட அதிகமானது அறம். அது வந்து உதாரணத்துக்கு இந்த சொல்லலாம், இந்த பாண்டிய மன்னன் உயிர் விடுறது கூட அந்த அறம் சொல்லுதுன்றதுனால்தான். அவனுக்கு வந்து வேற யாரும் நீதி சொல்றதுக்கு ஆள் இல்லை, அவனோட பெரிய ஆள் இல்லை. அவனை விட ஒரு பெரிய ஆள் சொன்னா அந்த அறம் தான் அவனை கொண்டுடுது. அப்ப அந்த உதாரணம் எடுத்துக்கலாம். சரி சார், அடுத்த அதுலயே சார் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் அப்படிங்கறதும் அந்த கொள்கையில ஒண்ணுதான். அரசியல்ல யார் பிழை செய்கிறார்களோ அவர்களுக்கு அறம் கூற்றாக வரும், அறக்கடவுள் அவர்களை தண்டிக்கும் அப்படிங்கிறது தான் பொருள். அப்போ அறம் கூற்றாகும் அப்படின்னு வரும்போது அது வந்து இவங்களோட உயர்ந்ததா இருக்கிறதுனாலதானே அது கூற்றா வந்து அவங்கள வந்து சாய்க்கிறது அப்படிங்கிறது தானே சிலப்பதிகாரத்தின் கொள்கையில ஒரு கொள்கையாக இருக்கு. அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் அப்படின்னு சொல்றது. அறம்ன்றது ஒரு தேர்ட் பர்சனா எடுத்துக்காம, அந்த மனிதனுக்கு உள்ள இருக்கிற உணர்வு, அவனுடைய வாழ்ந்த நெறிகள், இது வரைக்கும் தான் போற்றி வளர்த்த நெறிகள், அந்த அறம் அவனை விட்டு வெளியில போயிடும் சொல்ற. அடுத்த குறள் சார். படிங்க. குலம் சுடும் கொள்கை பிழைப்பின் நலம் சுடும் நாணின்மை நின்ற கடை. குலம் சுடும் கொள்கை பிழைப்பின் நலம் சுடும் நாணின்மை நின்ற கடை. புலியூர்கேசிகள். ஒருவனது ஒழுக்க தவறினால் அவன் குடிப்பெருமை ஒன்றே கெட்டுவிடும். ஒருவனிடம் நாணமில்லாத தன்மை நின்ற போது அது அவன் நலத்தை எல்லாமே சுடும். வரதராசனார். ஒருவன் கொள்கை தவறினால் அத்தவறு அவனுடைய குடிப்பிறப்பை கெடுக்கும். நான் இல்லாத தன்மை நிலை பெற்றால் நன்மை எல்லாவற்றையும் கெடுக்கும். சாலமன் பாப்பையா. ஒருவன் ஒழுக்கம் கெட்டால் அவன் குடும்ப பிறப்பு கெடும். அவனே நாணமில்லாது நின்றால் அவன் நலம் எல்லாம் கெடும். மு. கருணாநிதி. கொண்ட கொள்கையில் தவறினால் குலத்துக்கே இழுக்கு நேரும். அதற்கு நாணாமல் பிறர் பழிக்கும் செயல் புரிந்தால் நலமனைத்தும் கெடும். சிம்பிளா எடுத்துக்கலாம். நம்ம நல்லா இருக்கிற ஃபேமிலில ஒருத்தர் குடிச்சிட்டு ரோடுல விழுந்துட்டு கிடந்தாங்கன்னா அவங்க டோட்டலாவே அந்த ஒரு எல்லாருமே என்ன சொல்லுவோம், என்ன ஒரு இது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்க அவங்க அந்த குடும்பத்துல கண்டிக்கலன்னு வச்சுக்கோங்க, அந்த குடும்பத்தை வந்து நம்ம இவங்க திருந்தவே மாட்டாங்க போல, இவங்க சொல்ல மாட்டாங்க போல அப்படின்னு நம்ம அவங்களதான் குறை சொல்லுவோம். மற்றவர்களை குடும்ப யாருன்னா தப்பு பண்ணிட்டா என்ன உங்க வீட்டுல சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு தானே சொல்றோம். அந்த அந்த பழி வந்து குடும்பத்தை மேலதானே வருது. இவங்க ஒரு அந்த குடிக்கிறவரோட அப்பா நல்லவரா இருந்தா கூட எப்படிப்பட்ட குடும்பத்துல வந்தான், குடும்பத்தையே கெடுத்துட்டானே, குடும்ப பேரையே கெடுத்துட்டானே, இதனால குடும்பமே போயிட்டுதே அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்றோம்ல, அதான் நினைக்கிறேன். என்னங்க சார்? ஒருத்தர் தப்பு செய்யும்போது வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு வளர்ப்பு சரியில்லை, அவங்களுடைய பெற்றோர் பழிவை ஏத்துக்கிறாங்க, அத பழி போயிடுது. ஆமா, அந்த குலப்பெருமையே போயிடுது ஒருத்தர் தப்பு செய்யும் போது. ஆனா அவங்க பழி பாவம் அப்படிங்கிறது ரொம்ப ஆழ்ந்த குற்றங்களாக இருக்குது. இந்த குடிச்சிட்டே இருக்கிற அந்த கொள்கைங்கிறது வேற, பழி பாவம் அப்படிங்கிறது ஒரு வேற. கொள்கை கூட மாறலாம், ஆனா அந்த பழி பாவம் அப்படிங்கிறது நிலையானது. அது எந்த காலத்துக்கும் பழி என்பது பழிதான், பாவம் என்பது பாவம்தான். அதனால அந்த மாதிரி அந்த பழி பாவங்களுக்கு நாணாமல் ஒருவன் செயல்படுவானே ஆனால் அது வந்து அவங்க எல்லாவற்றையும் அழித்து விடும் அப்படிங்கிற பொருளை தான் அந்த இடத்துல அவர் கொடுக்குறாரு. இது வந்து நாணுடைமை இல்லாதவர்களினுடைய வாழ்க்கை சரியான வாழ்க்கையே கிடையாது. அவர்களினுடைய வாழ்க்கை ஒரு போலித்தனமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது அப்படின்னு குறிப்பிடுறாரு அவர். குலம்ங்கிறத கொஞ்சம் விரிச்சும் பார்க்கலாம். இப்ப ஒரு குழு இருக்கு, அந்த குழுவையே அது கெடுக்கும்.
அது ஒரு நிறுவனம் இருக்கு. ஒருத்தனுடைய செயல் அந்த நிறுவனத்தையே முழுவதும் அவனுடைய அறமற்ற செயல் அந்த நிறுவனத்தையே முடிச்சிட முடியுது. அந்த குலம்ங்கிற வார்த்தைய ஒரு மரபு தவிரவும் எல்லாவற்றுக்கும் குடும்பத்துல ஆரம்பிச்சு ஒவ்வொன்றுக்கும் நிறுவனம் எல்லா இடத்துக்கும் அதை சொல்லலாம். நலம் சுடுங்கிறார், நலமே போயிடுங்கிறார். இன்னொன்னு கூட எடுத்துக்கலாம், கூட இருக்கிறவங்களை கூட பழி போவோம்ல. ஆமா ஆமா, எல்லாருக்குமே கூட இருக்கிறவங்களை கூட இனம்னு சொல்றாருல்ல சார். அதுக்குதானே முன்னாடி சொல்றாரு, பிறர் பழியும் சொல்றாருல முதல்லயே. அந்த இனத்தையே அவங்களோட சூழ்ந்து இருக்கிற சார்ந்து இருக்கிற அத்தனை பேருக்கும் அப்படிங்கறதுதான் பொருள். அதனாலதானே சார் தீயவர்களோட சேராதுன்னு சொல்றது. சேர்ந்தா அவனுக்கு இருக்கிறது. அதாவது எளிமையா சொல்லணும்னா சேர்க்கை சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிடுறோம்ல சார். இன்னொன்னு கூட சொல்லுவாங்க பழமொழி, பனைமரத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு பாலை குடிச்சாலும் கல்லுன்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு மிக எளிமையா சொல்லிட்டு போயிடுறாங்க. ஏன்னா நம்ம எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் அவங்களுக்கும் கெட்ட பேரு வரும் அப்படிங்கறதுதான். அந்த பால் எப்படி பனைமரத்துக்கு கீழே வரும்போது கல்லா மாறி போயிடுது பார்க்காமையே, அந்த மாதிரிதான் நம்ம எப்படி இருக்கோம் யாரோட இருக்கோம் அப்படிங்கறத பொறுத்து. இதுல ஒரு வார்த்தை கெடும், சுடும்ன்றது போல கெடும்னு போட்டு படிச்சு பார்ப்போம். அப்படியே குலம் கெடும், பொருள் கொள்றாங்க. இல்ல கரெக்ட், அது கரெக்ட், அது பொருள் கொடுக்குது. அந்த கெடும்ன்ற வார்த்தையை விட்டுட்டு திருவள்ளுவர் ஏன் சுடும்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணாரு? கடுமையா இருக்கணும்ன்றதுக்காக. சூடுங்கிறது சார் மாறவே மாறாது. தீயினால் சுட்ட வடுன்னு சொல்லியிருக்காருல்ல ஏற்கனவே, அது அப்படியே இருக்கும். அத காலத்தால கூட மாற்றவே முடியாது. அந்த சுடுறது அப்படிதான், அதை மாத்தவே முடியாது. அது ஒரு வடுவாவே தங்கி போயிடும். அப்ப அந்த குலத்துக்கே அது ஒரு வடுவா தங்கி போயிடுது இல்ல. அததான் அந்த இடத்துல அவர் சுடும் அப்படின்னு சொல்றாரு. 10வது குறள் போயிடலாம். யார் படிக்குது? நான் செல்வகுமார் சார் வாங்க படிங்க. மைக் ஆன் பண்ணிட்டீங்களா? ரைட், பண்ணிட்டேன் சார். நாணகத்தில்லார் இயக்கம் மரப்பாவை நாணல் உயிர் மருட்டி அற்று. நாணகத்தில்லார் இயக்கம் மரப்பாவை நாணால் உயிர் மருட்டி அற்று. மூவாவுரை. மானத்தில் ஞானம் இல்லாதவர் உலகத்தில் இயங்குதல் மரத்தால் செய்த பாவையை கயிறு கொண்டு ஆட்டி உயிருள்ளதாக மயக்கினார் போன்றது. சாலமன் பாப்பையா. மனதுள் வெட்கம் இல்லாதவர்களின் நடமாட்டம் மரத்தால் செய்த பொம்மைக்கு உயிர் ஊட்டியிருப்பதாக காட்டி மயக்கியது போலாம். கலைஞர் உரை. உயிர் இருப்பது போல கயிறு கொண்டு ஆட்டி வைக்கப்படும் மரபொம்மைக்கும் மனதில் நாணமெனும் ஓர் உணர்வு இல்லாமல் உலகில் நடமாடுவதற்கு வேறுபாடு இல்லை. ஸோ இதுல அந்த காலத்திலேயே மரப்பாவை இருந்திருக்கா? இல்ல, மரப்பாச்சி பாத்தீங்கன்னா இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனதுன்னு சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி மரப்பாச்சி அதெல்லாம் இருந்திருக்குமா? அந்த இந்த கயிறு வச்சு இந்த இது பண்றாங்களே சார், ஒரு அதுதான் அந்த காலத்துல. அது ஆக்சுவலா இந்த பொம்மலாட்டம்லாம் ஒரு 500 வருஷத்துக்கு முன்ன அது போலதான் இருக்கலாம். பட் ஆனா 2000 வருஷம் திருவள்ளூர் இருந்த டைம்லயே அதெல்லாம் இருந்திருக்கான்றது தெரியலையே. இல்ல அவர் அததான் சொல்றாரா இல்ல வேற ஏதாவது சொல்றாரான்னு தெரியல. அது ஒரு உவமை தானே சார். அதாவது அதுதான் சார். இல்ல அதாவது அவன் நடமாடுறானே இவனுக்கு அப்படின்னா அது ஒரு பாவையை வச்சு எவனாவது ஒரு ஆட்டுனாலும் அது ஆடுதுல்ல. அப்ப அதுக்கு அதுக்கு சார் நீங்க சொல்றதுக்கு தான். அவர் கேட்கறது நியாயமான கேள்வி. என்னன்னா அவரோட கேள்வி என்னன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மரப்பாவை என்று இருந்துதா அப்படின்றது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட முன்னேற்றம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு சார். நாகரிகம் வளர்ந்த காலம் தானே, ஒன்னும் பெரிய இது இல்லைல்ல. 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இயேசு கிறிஸ்து பிறந்ததே நம்புறோம்ல. இருந்ததுனால சார் எழுதியிருக்காரு. இல்ல உதாரணத்துக்கு சொல்றேன், இயேசு கிறிஸ்து பிறந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தாரு, இது பண்ணாரு அது பண்ணாரு நம்ம சாட்டை இருந்ததுன்னு நம்புறோம் இல்ல. அப்போ அந்த காலத்துல இதெல்லாம் நம்ம இது இருந்திருக்கிறது வாய்ப்பு இல்லை. இது ரெக்கார்டர் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு.
நல்ல ஒரு குரல் தான். என்ன அர்த்தம்? பொம்மை மரபொம்மை மாரி அவங்களா அந்த வெக்கம் இல்லாதவங்க? நடைப்பணம். நடைப்பணம். நீ பொம்மை மாதிரி இருக்கீங்க அப்படின்றதுதான். உயிர் வந்த பொம்மை மாதிரி. நீங்க உயிர் இருந்த பிரயோஜனம் இல்ல, மரக்கட்டை இல்ல பப்பட் இருக்கிற மாதிரி இலக்கியங்கள்ல பாவை கூத்துனே இருக்குங்க. நம்ம இலக்கியங்கள்ல பாவை கூத்துனே இருக்கு. இந்த மரப்பாவை, தோல் பாவை இதெல்லாம் பொம்மை வச்சு காட்டுறது இலக்கியங்கள்ல இருக்கு. பாவை கூத்துன்னு சொல்லுவாங்க. அதனால ரொம்ப காலமா இருந்திருக்கணும். ஏன்னா முதல்ல குழந்தைங்க விளையாடி இருப்பாங்க, அப்புறம் அதை வச்சு கூத்து மாதிரி பண்ணிருக்கலாம். இப்ப நமக்கு கூட கிராமங்கள்லாம் மரபொம்மை எல்லாம் கொடுத்து விளையாடுறதுலாம் இருக்கு. அப்போ அந்த காலத்துல இருக்கும் இல்லை. ஏன்னா அந்த இப்ப மனிதன் வந்து ஓரளவுக்கு நாகரீகம் கத்துக்கிட்டானோ அப்ப அவனுக்கு குழந்தைங்க விளையாடுறதுக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்படியே அந்த கலையாவும் டெவலப் ஆகிருக்கிறது வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இருந்திருக்கும். பாவை கூத்துனே இருக்கு இலக்கியங்கள்ல. ஆமா, நம்ம பாலகிருஷ்ணன் கூட அந்த பகடை எல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்களா? கீழடியில எடுக்கும்போது பகடை இருந்தது, அது வந்து கனச்செபகமா இருந்தது அப்படிங்கறதெல்லாம் சொல்றாருல்ல. அந்த மாதிரி விளையாட்டுகள்ல பாவை கூத்து இருந்திருக்கு. இந்த மரப்பாவைய வச்சு பொம்மலாட்டங்கள்லாம் நிகழ்த்தி இருக்காங்க அப்படிங்கிறது இந்த பாடலின் மூலம் நமக்கு அது ஒரு சான்றாகவே கிடைக்கிறதாவே நம்ம வந்து எடுத்துக்கலாம் சார். அத வந்து அவர் இயல்பா இருந்ததுனால மக்களுக்கு இந்த நூல்ல இயல்பாவே கொடுக்கிறாரு. நீங்க ஒரு பொம்மைய துரியோதனனாவும் காட்டலாம், தர்மனாவும் காட்டலாம், யாரா வேணாலும் காட்டலாம். அந்த மாதிரி இந்த நாணம் இல்லாதவன் யாரா வேணாலும் இருப்பான், யாரோட வேணாலும் சேர்ந்துக்குவான், எப்படிப்பட்ட காரியங்களையும் பண்ணுவான். அவனுக்கு இதுதான் அப்படிங்கிறது கிடையாது. அதனாலதான் அவர் பொம்மைக்கு எப்படி ஒரு கயரை கட்டி அது உயிர் உள்ளது மாதிரி காட்டுறோமோ அந்த மாதிரி இவனை காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து குறிப்பிடுறாரு. அந்த மரப்பாவையை வந்து நல்லவங்களாவோ கெட்டவங்களாவோ எப்படி வேணாலும் ஆட்டலாம். ஆட்டுற போக்குக்கு அது ஆடும். அந்த மாதிரி நாணமற்றவர்கள் யார் எப்படி ஆட்டினாலும் அவர்கள் போக்குக்கு அவர்கள் ஆடுவார்கள். அதனாலதான் அவர் அந்த இடத்துல அதை வந்து குறிப்பிடுறார். வெக்கம் இருக்கிறவன் அது மாதிரிலாம் செய்ய மாட்டான்ல சார். இது மாதிரி நீ செய்ய அப்படின்னா ரொம்ப வெக்கப்பட்டுட்டு ஓடி போயிடுவான், அவங்க கண்ணிலேயே பட மாட்டான். ஆனா அவன் இல்லாதவன் என்ன பண்ணுவான்? எதை சொன்னாலும் நான் செஞ்சு முடிக்கிறேன்னு தான் செஞ்சுப்பான். இன்னைக்கும் நடக்குது இல்ல? ஆமா, இன்னைக்கும் நடக்குது இல்ல? நீங்க அதெல்லாம் எதை பத்தி என்ன சொல்றேன், நான் செய்யறேன், என்ன வேணா பேசுறேன், வரம்பு மீறி பேசினா பேசுறேன், எப்படி வேணா பேசுவேன் அப்படின்ற அந்த ஒரு நாம என்ன பேசுறோம், இதை உணர்ந்து பேசாதவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. நம்ம பேசுறது சரியா இல்ல, நம்ம பேசுறது எந்த அளவுக்கு தராதரம் இல்லாத பேசுறோம், நம்ம அடுத்தவங்க கூத்துக்கு ஆடுறோன்றது வெளியில தெரியுதா, அந்த மாதிரி பல வெக்கம் இல்லாம பேசுறாங்கல்ல, அது இருக்கு இல்ல. அப்ப இந்த குரல் வந்து எந்த காலத்துக்கும் பொறுத்ததுன்ற மாதிரிதான் இருக்குது. ரொம்ப சரியான குரல். ஆனா நம்ம வந்து அதை பின்பற்றணும். நம்ம எல்லாம் பின்பற்றோன்றது ஒரு பக்கம், தலைவர்கள் பின்பற்றணும். செயல்படுறவங்க, வாய் வாட விடுறவங்க எல்லாத்துக்கும் பொருத்தமானவர்கள் தான் சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்காங்க. யாரு நம்ம போக வேண்டாம். எத்தனை பேரு நம்ம சொல்றோம், வாங்கின காசுக்கு மேல கூறாடுறால சார். இன்னைக்கு சார் நான் ஒண்ணு பார்த்தேன் பாருங்க. ஒருத்தன் சொல்றான், ஒரு மீட்டிங்க்கு வரான். அங்க வர்றவனே கேக்குறாங்க, ஏன்பா ஏற்கனவே இந்த மீட்டிங்ல ஏகப்பட்ட பேர் செத்து போயிட்டாங்க, நீ மறுபடி இங்க வர்றிய அப்படின்னா, சார் இதுல செத்தா பெருமை சார் எங்களுக்கு. இவனெல்லாம் எந்த லிஸ்ட்ல சேர்க்கிறது? அவங்கள நீங்க என்ன சொல்வீங்க? பெருமை. ஏன்னா உலகம் பூரா எங்களோட மரண செய்தி போகும் சார். இதுல எவ்வளவு லாபம் இருக்கு உங்களுக்கு தெரியுமா? இந்த கூட்டத்துல வந்து செத்து போனான்னு கேக்குறான் சார் ஒருத்தன். அதனாலயே அவன் வர்றேங்கிறான். எனக்கு கொள்கைக்காக நான் வரல. அவனுக்கெல்லாம் இந்த திருக்குறள் பொருந்துமா? சான்ஸே கிடையாது, வாய்ப்பே இல்லை. நான் கொள்கைக்காக வரல. நான் வந்து இறந்தா என்னோட இறப்பு ரொம்ப புகழுடையதா இருக்கும். என்னை பாக்குறதுக்கு எல்லாரும் வருவாங்க, எனக்கு ஒரு சிறப்பு கிடைக்கும், உலகளாவிய சிறப்பு கிடைக்கும். அதுக்காக நான் வர்றேன், இதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படிங்கிறான் அவன். மகிழ்ச்சி. சொல்லுங்க மேடம். அலமேல மேடம். There is a neighbor. There was a neighbor in my Tambaram. He was pretending to be a very decent man. Air Force retire ஆகி எல்லாம் பண்ணியிருந்திருக்காரு. But one day one small boy landed his cycle on his compound. அங்கேயும் வந்தார் சார். அவனை போட்டு திட்டி உன்னை உதச்சிடுவேன், அடிச்சிடுவேன், சைக்கிள் கீழே பிடுங்கி வச்சுட்டு
அப்புறமா கொடுத்து அமிச்சாரு. திட்டு நாங்களாம் என்ன சார் இப்படி பண்றீங்கன்னு. அவன் என்னோட வீடியோ காம்பவுண்டே இடிச்சுட்டான் பாருங்க, சைக்கிள் எங்க இடிக்குமா, அந்த சைக்கிளே இடிச்சுட்டான் பாருங்க, இடிச்சுட்டா பாருங்க நாங்க. அப்புறம் அவரோட he was pretending to be a very big officer but his action was like childish. அந்த பையனை பனிஷ் பண்ணுறதுக்காக அவர் அவ்வளோ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் இந்த மாதிரி அடுத்த நிமிஷம் எங்களோட ரொம்ப நல்லா பேசுறாரு. டாக்டர் நீங்கள் இந்த மாதிரி இருங்க, அந்த மாதிரி இருங்க, அப்படி இப்படின்லாம் பேசினார். ஸோ they are acting like puppet. One time one man and another time they'll become childish, one time they'll become very majestic. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த குரல் பொருந்துமான்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இருக்காங்க. வெக்கமே இருக்காது. நம்ம அப்படி பேசிட்டோமே டாக்டருங்களை, அவங்க இருக்க நம்ம இப்படி பேசிட்டோமே இல்லை அவருக்கு. he was behaving like a child. சொல்லு மாலதி. மாலதி பேசுமா? முடிச்சுக்கலாமா? எஸ் சார், தேங்க்யூ. மகிழ்ச்சி சார். நன்றி சார். இதெல்லாம் பேசுறீங்களா? இல்லைங்க, நல்லா பிரமாதமா ஒருத்தர் கருத்தும் ரொம்ப நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. உட்கார்ந்து ஒரு அண்ணா மகிழ்ச்சி எல்லாருக்கும். தில்லானா மோகனாம்பாள்ல இந்த கடைசி சீன்ல வந்து நாகேஷ் வந்து அரெஸ்ட் ஆகும்போது அது வந்து சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பார். தில்லானா மோகனாம்பாள் கடைசியில வந்து இது எப்படி பாக்குறதுன்னு தெரியல. அவத்த கேட்பான், கொஞ்சமாவது வெக்க இருக்கா பாரு அவனுக்கு அப்படின்னு கேட்பான். அதுக்கு நாகேஷ் என்ன பதில் சொல்றாருன்னா, வெக்கப்பட்டா விட்டுருவா போறா. அதேதான். எங்க தாயார் சொல்லுவாங்க, வெக்கம் கெட்டவே ராஜாவிலையும் பெரியவன், வெக்கம் கெட்டவே ராஜாவிலையும் பெரியவனா என்னமோ. சரி சார், அருமை, மகிழ்ச்சி. ஒரு நல்ல ஒரு கலந்துரையாடல். 102வது திருக்குறள் அதிகாரம் நல்லா பேசணும். நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் ஒரு சமுதாயம் சொல்றோமே, சமுதாயத்துக்கு அடிப்படையே நானுடைமைதான். ஒரு சமுதாயம் அங்க ஒருத்தரும் நானுடைமையோட இருந்தா சமுதாயம் சிறப்பா இருக்கும். நானுடைமை எங்க பேரப்படுத்தோ அந்த சமுதாயம் அவலமா போயிடும். சமுதாயமே இருக்காது. சமுதாயமே ஆமா ரொம்ப கேவலப்பட்டு போயிடும். அது நடைமுறைகளை பாக்குறோம், நிறைய இடங்கள்ல பாக்குறோம். அடிப்படையே சமுதாயம் உருவானதே நானுடைமை பேஸ் தான். மற்ற எல்லாம் நீங்க சொல்ற அத்தனை கோட்பாடுகளும் அதை வச்சுதான் பண்ணாங்க. அப்பதான் ஒன்னா இருக்க முடியும் சமுதாயம். ஒருத்தருக்கு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து மதிச்சு நடந்துக்கிறது, அடுத்தவங்க கவலையை பார்த்து புரிஞ்சுக்கிறது, அதெல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு சமுதாயம். அதை நிறைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதை உடைக்கிற பல காரணங்கள் இருக்குது, பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அதையும் தாண்டி போறது இந்த மாதிரி திருக்குறள் மாதிரி அடிக்கடி சொல்லி நிறைய நீதி நெறிகள்லாம் சொல்லி நமக்கு அப்ப படிக்கிற காலத்துல மாரல் சயின்ஸ்னு ஒன்று வச்சிருந்தாங்க ஒரு கிளாஸ்ல. இப்ப என்ன மாரல் ஒடான்னு தூக்கி போட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப மாரல் இல்லை. அதனால இது வந்து அடிக்கடி நம்ம ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. மக்களுக்கு சொல்றதுதான் ஒரு கட்டுப்பாடுகள் கொண்டாட முடியும். மதம் பிடித்திருக்குதுன்னு சொல்லுவோம். மதம் வந்து ஒரு மதம் பிடிக்குதா மதம் பிடிக்குதான்றதுதான் ஒரு கேள்வியும் இருக்க வேண்டியதா இருக்கு. நெறிப்படுத்துறதுக்கு தான் ஒருத்தனை மதம் கொண்டு வந்தா இப்ப வெறிப்படுத்துறதுக்காக இப்ப மதமா ஆயிடுது. அதுவும் ஒரு நானுடைமை இல்லாம போறதுக்கு காரணம். நான் வந்து ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். அந்த ஃபர்ஸ்ட் நடுவுல ஒரு குரல் வந்ததுல அதுல வந்து ஒருத்தன் பண்றது வந்து அந்த குடும்பத்தையே பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்காக அந்த ரியாலிட்டி ஷோ சொன்னேன்ல, அந்த ரியாலிட்டி ஷோல அவங்க 2 பேரும் பண்ணதால அந்த பொண்ணோட அம்மா வந்தாங்க அன்னைக்கு. உள்ள வரும்போது அவங்க வந்து அன்பே சக்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் நல்லா பேசிட்டு போயிட்டாங்க. ஆனா அடுத்த வாரம் இந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு இழிவான செயல் எட்டி உதைச்சு பண்ணதால எல்லா சேனல்லயும் அவங்க அம்மாவை திட்டினான். அதே மாதிரி அந்த ஒருத்தர் இருந்தான் பாருங்க, அவனோட அக்காவையும் அவங்க அக்கா ஃபேமிலியையும் திட்டினாங்க. சோ அந்த ஒரு ஆளால அந்த ஃபேமிலியே எல்லாரோட வாயிலையும் விழுந்தது. எல்லா சேனலும் அவங்க குடும்பத்தையே திட்டுச்சு. இது வந்து ஒரு அந்த உதாரணத்துக்கு இதை நான் சொல்லுவேன். உண்மை. மகிழ்ச்சி. நன்றி. நன்றி. வணக்கம். நன்றி சார். நன்றி சார். நன்றி. நன்றி.